வணக்கம் மக்களே. தமிழ் ஸ்டாக் அனலைசிஸ் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஐசிஐசிஐ பேங்க் இருக்குல்ல, அந்த ஐசிஐசிஐ பேங்க்குள்ள அந்த ஸ்டாக் பாருங்களேன், ஒரு ஒரு 100 ரூபா 150 ரூபா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நான் ஒரு 900 ரூபா அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை பார்ப்பேன். ஒரு 2 நாள்ல அது ஒரு 1000 1025 அந்த மாதிரி வரும். திருப்பி அது பார்த்தா திருப்பி அது அடுத்த வாரத்துக்குள்ள திருப்பி அது மறுபடி அந்த 900 அந்த மாதிரி வரும். இப்போ இது பாருங்களேன், இந்த இடத்துல 824 இருக்கா, அடுத்து பாருங்க 600 இது வந்திருக்கு. இதெல்லாம் கூட விட்டுருங்க, இதுல இருந்து பார்ப்போம். இந்த 600 இருந்து பார்ப்போம். 750ல இருந்து இந்த 923 இது இருக்குல்ல, இதுல இருந்து இங்க போயிருக்கு பாருங்க, 965 இருக்கா. திருப்பி இது பாருங்க எவ்வளவு, 880. இந்த 980 இந்த 880 இதுக்குள்ள இந்த 100 இருக்கா. திருப்பி அதோட ஹை எங்க இருக்கு, 980. இங்க ஒரு 100 இருக்கா. திருப்பி அடுத்து பாருங்க 920 வருது. மறுபடியும் இங்க எங்க வருது, 1000 வருது. 1000 வந்துச்சா. திருப்பி இங்க பாருங்க எவ்வளவு, 915. இங்க 100 இருக்கா. அதுக்கடுத்து இங்க எங்க இருக்கு பாருங்க, 1020. இப்ப 980ங்கிறது போய் இப்ப இந்த 1025 1030க்கும் இந்த 915க்கும் இடையில இப்படி இருக்கு. இப்போ கடைசியா இது இப்ப எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துச்சு. டிசம்பர், இது எப்போ டே சார்ட், 17 ஜனவரி. இப்ப பாருங்க, இந்த லோவை எடுத்துப்போம். 970 திருப்பி வந்திருக்கு பாருங்க. இந்த 1038 போக திருப்பி 970 வந்திருக்கு. மறுபடி இங்க இந்த 1045 வந்திருக்கு. இந்த 100 ரூபா இந்த 100 ரூபா இது இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. இது பார்த்து நான் இது பண்றதுக்குள்ள பிப்ரவரி 1 தானே பாருங்க, இந்த பிப்ரவரி ஜனவரி 1 இது இங்க இருக்கு. பிப்ரவரி 1 பிப்ரவரி 1ல இந்த 1000 இது இருக்கா. பிப்ரவரி 7 இங்க. அப்போ 7 நாள் தான். இந்த 7 நாளுக்குள்ள திருப்பி இந்த 965 வந்திருக்கு. இந்த 965 திருப்பி மறுபடி ஏறிச்சு. 2 நாள்ல ஏறிச்சு. பார்த்தேன் இருங்க, 3 hours சார்ட்ல பார்க்கலாம். ஏறி இருக்கு பாருங்க. மறுபடி 1011 ரூபா வந்திருக்கு. அது 950 980 அதுக்கு வந்துச்சுன்னா திருப்பி அந்த 1030 ரொம்ப வேகமா வந்துருது. இது திருப்பி இங்க வரும். இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி வரும். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி இது இப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, இந்த மாதிரி அந்த 1 வீக் ஸ்விங்னு பண்றாங்கல்ல, இது ரொம்ப ஃபாஸ்டாவே இந்த குட்டி குட்டி ப்ராஃபிட் இது கொடுத்துட்டு இருக்கு. இந்த 100 ரூபா 150 ரூபா இல்ல ஒரு 75 ரூபா அந்த மாதிரி இந்த ப்ராஃபிட் இது கொடுத்துட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்றது, இது மாதிரி குட்டி குட்டி மீன் வச்சுங்களேன், சின்ன மீனை பிடிக்கிற இது. அப்படி நீங்க இந்த சின்ன மீனை பிடிக்க போறப்ப இன்னொரு விஷயம் நீங்க பாருங்க. இந்த கோவிட் பீரியட் 2020 இந்த கோவிட் பீரியட்ல இதோட ரேட் என்ன, 298 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. கோவிட் பீரியட்ல இது 300 ரூபா இந்த ஸ்டாக் இன்னைக்கு எவ்வளவு, 1000. இத பாருங்க. இந்த விஷயம் நம்ம இந்த குட்டி குட்டியா நம்ம இந்த இதுல இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பெரிய ப்ராஃபிட்டை நம்ம விடுவோம். இந்த கோவிட் பீரியட்ல இந்த 300 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறவங்க இன்னமுமே வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், எத்தனை மடங்கு இது, 1000 ரூபான்னு 3 மடங்குக்கு மேல இருக்குல்ல. இதுவே இப்ப எத்தனை வருஷம், 2020ன்னா 2024 இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 3 வருஷத்துல இத்தனை மடங்கு இருக்கு இல்லையா. குட்டி குட்டி மீனை நம்ம பார்த்தோம்னா பெரிய மீனை விட்டுருவோம். மெயினான விஷயம் இதுதான். ஆனா இதுக்கு நமக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப ரொம்ப சீக்கிரமா இந்த குட்டி குட்டி ப்ராஃபிட் இதுல இருக்கு. அதை நான் ரொம்ப ஒரு மாதிரி வொலாட்டிலிட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த இது இதுக்குள்ள இந்த பேங்க் நிஃப்டில அது ரொம்ப இருக்கும். லாங் டேர்முக்கு போட்டு வச்சுட்டு இருக்கிறது தவிர மித்தபடி இது இந்த ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்படியே டக்குன்னு அது கொடுக்குது. அந்த 100 ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது பாதி பாதியா கொஞ்சம் கொஞ்சமா அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தான் பெஸ்ட் என்னைக்குமே. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட்டா இதை இப்படி பாக்குறதுதான் சிறந்தது. ஆனா
இந்த மாதிரி சின்ன சின்ன இது வீக்லி ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 நாளுக்குள்ள அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கு நான் இதை சொல்றேன். ஏன்னா அது ஒரு 950 அந்த மாதிரி இருக்கிறப்ப அதை கவனிச்சுட்டு 2 நாள்ல பார்த்தா அது 1030 இருக்கு. ஒரு நாள்ல 20 ரூபா 30 ரூபா அப்படி ஏறுது. அது 2 நாள் 3 நாளுக்குள்ள அதோட அந்த ஒரு 75 ரூபாய்க்கு மேல அது கொடுக்குது. அதனால இந்த மாதிரியாக இத இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விரும்புறவங்க இத கவனத்துல எடுத்துக்கலாம். இது இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கிறது என்னோட கருத்து இல்ல. இப்படி ஒண்ணு இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன். எப்பயுமே லாங் டேர்முக்கு போட்டு அத நல்லா காத்திருந்து பொன்முட்டை எடுக்கிறது தான் சிறந்த வழி. இதுல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். உங்களுக்கு இது பயன் இதுல நீங்க பயனடைவீங்களா இருந்தா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.